ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு நம்ம செந்தில் போய் அவங்க மாமனார் வீட்டில் உட்காந்துருக்காரு. இவர் என்னப்பா ஆனா அவனா கோச்சிட்டு போய் மாமனார் வீட்டில் உட்காராரு. அதாவது புருஷங்கார அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பொண்ணுங்கெல்லாம் கோச்சிட்டு போய் அம்மா வீட்டில் உட்காருமே, அந்த மாதிரி இவர் போய் மாமனார் வீட்டில் உட்காந்துக்கிறாரு. என்ன செந்தில் அடி பலமா நைட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இது அவங்க மாதிரி விஷயம். நம்ம மீனா முடியாது தண்ணி கொடுத்தோன்னு சொல்ல, இவங்க முடியும்னு சொல்ல, யார் தான் ஜெயிக்கிறாங்கன்னு நம்மளும் பார்ப்போமே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பேசுகிறேன், நீ கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, உங்கள் அருமை உங்களுக்கு தெரியல, மாப்பிள்ளை இங்கிட்ட வந்தோடனே வளைச்சு போட பக்கத்து பாரு காட்டெருமை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் இங்கே இந்த கூத்து நடந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்ம மீனாவை பிரிஞ்சு போகிறத பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம ராஜி. இதை பற்றி கட்டின புருஷனே கவலைப்பட மாட்டான், நீ ஏமா இவ்வளோ கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கதிர் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணி, நீங்கள் ஏன் அவங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கொடுத்துட்டு, மாமா நம்ம வண்டி ஓட்டலாம், லாங் ட்ரைவ்ஸ் போகலான்னு சொல்லிட்டு இவங்க கார் ஓட்ட கற்றுக் கொடுக்கறதும் அவங்க கையை வைக்கிறதும் அப்படியே கையை வச்சோடனே ஃபயர் ஆயிடுச்சான். போட்டு விடலாமா சாங்கு, ஐயோ பத்திக்கிச்சின்னு பாட்டாக தான் போட்டு விடணும் போல. சரி விடுங்க, இவங்களோட ரொமான்ஸுக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. சரி இது கரைப்புறண்டு காதல் கண்ணில் ஓட, இன்னொரு பக்கம் வந்துட்டு பயங்கர காண்டாகிற மாதிரி நம்ம சுகன்யாவை காமிக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன நடக்குது தெரியுமா பார்க்கறது எருமை வேலை, இதில் என்ன ஒரு பெருமை சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் மீனா தனி கொடுத்தன போகிறான்னு சொன்னோடனே எப்படியோ போய் தொலையுதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டியோட 75வது பிறந்த நாள் கொண்டாடுறதை பற்றி இங்கே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கடையை காமிச்சா நம்ம சரவணன் கர்ஜுக்கும் காண்டாம இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஐயோ இவன் என்ன இந்த மாதிரி நிற்கிறாங்கிற மாதிரி டெரராக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முட்டையை கட்ட தெரியுமா முடிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம தங்க மயில் வாங்கினேன்னு அவங்க அப்பா டபக்குன்னு போட்டு உடைக்க இதோட முடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.